அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் காலங்காலமாக தமிழருடைய திருநாளாக தை 1ஆம் தேதி பொங்கல் திருநாள் எல்லா ஆண்டுகளிலும் கொண்டாடுவது வழக்கம். பல்லாண்டு காலமாக தமிழர்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற வகையிலும் நமது விவசாயிகள் அறுவடைகள் முடிந்து சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழாவாகவும் இந்த விழா நாம் பல ஆண்டு காலம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் பொங்கல் தை 1ஆம் தேதி கொண்டாடுவதாக இருந்தாலும் கூட இப்பொழுது வழக்கத்தை எல்லாருமே கொண்டாட வேண்டும், எல்லா வட இந்திய தலைவர்களும் இங்கே வர வேண்டும், அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக நமது வட இந்திய தலைவர்கள் யாரெல்லாம் வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு மாத காலமும் நம்ம பொங்கலை கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக, அதிலும் முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி முக்கிய பங்கெடுத்து நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் பன்னெடுங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய நம்முடைய முறைகளெல்லாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் ஒரே ஒரு வேண்டுகோள், கொங்கு மண்டலம் என்றுமே நமக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக இருக்கக்கூடிய மண்டலம். ஆனால் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலே நம்மளால் தீபம் ஏற்ற முடியவில்லை. ஆனால் இது மாதிரியான நிகழ்வுகளை நாம் கொண்டாடுவதற்கு கூட அனுமதி தருவதில்லை. ஆகவே இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த பொங்கல் திருநாளில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த தை பிறக்கும் பொழுது இந்த ஆட்சி மாற்றம் மாறி நம் ஆன்மீக ஆட்சி வழிவகுக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொண்டு, மதிப்புக்குரிய நமது அகில இந்திய செயல் தலைவர் நிதின் நபீன் அவர்கள் இங்கே வருகை தந்தது நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிறது. இந்த நிகழ்வில் நமது மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள், மதிப்புக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், ரமேஷ், நமது சேட்டன் நம்முடைய அரவிந்த் மேனன்ஜி அவர்கள், நம்முடைய மூத்த அண்ணா சுதாகர் ரெட்டிஜி அவர்கள், நமது வேலூர் இப்ராஹிம் அவர்கள், எம்எல்ஏ சேலஞ்சர் துரை அவர்கள் உள்ளிட்ட அனைத்து மண்டல தலைவர்கள், முருகானந்தம் உள்ளிட்ட அனைவருக்கும், வருகின்ற பத்திரிகை நண்பர் அனைவருக்கும், இந்த விழாவினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, ரமேஷ் உள்பட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து அனைவருக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.